அழகர் கோயில் எங்க சார்? இங்கே வேலை வரதுக்கு முன்னாடி அலர் கோயில் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தேன் சார். அங்கே ரெட் கலர் சிப்ஸ் அடிக்கடி பெட்ரோல் பண்ணுவார் சார். அங்கே தான் சார் பார்த்துருக்கேன். வண்டி ஓனர் பார்த்து அடையாளம் சொல்லுவியா? போனவரோட இங்கே வந்திருந்தாங்க. ஆனால் வண்டி ரெட் கலர் சிப்ஸில் வரலீங்களா சார்? அண்ணா ராஜேஷ்ண்ணா, போன வாரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கார் மப்ளாப் மாற்றினாங்களா, அதை பற்றி என்ன கேட்குறாங்க? ஆமாம் சார், மட்லாப் மாற்றிட்டு உடனே போயிட்டார். பில்லில் கார் நம்பர் பேரெல்லாம் இருக்கும்ல? சாரி சார், சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பில்லு போடுறதில்ல சார். மட்ஃப்ளாப் மாற்றினது யார்? ஜோயல் சார். கூப்பிடுங்க. எங்கே ஜோயல்? வாட்டர் வாஷில் இருக்கான் சார். ஏய், எல்லாத்தையும் வர சொன்னில்ல, போய் கூட்டு வாடா. சரி சார். சிசிடிவி கூட ஒரு வாரமாக ஒர்க்கே ஆகல. அரவிந்த், எங்கடா இருக்க? சொல்லுங்கம்மா. அந்த வர்ஷா அதான்டா, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு உன் லைன் கிடைக்கலன்னு கால் பண்ணா. என்னவா? என்னன்னு தெரியலடா. சரி, நான் அப்புறம் கால் பண்ணிக்கிறேம்மா. ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம். நான் திருப்பி கூப்பிட்றேம்மா. சார், அவர் ஒரு போலீஸ்ன்னு நினைக்கிறேன் சார். ஏன் அப்படி நினைக்கிற? அப்போ அந்த காருக்குள்ள தமிழ்நாடு போலீஸ்னு ஃபைல் இருந்தது சார். சார், யோ எங்கேயா போனா? ஓபி அடிச்சே இருப்பியா? போன சண்டே ஒரு ஷிஃப்ட்டுக்கு மட்லாப் மாற்றின இல்லை, அது போலீஸா இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் போலீஸ் இல்லை சார். அப்போ யாரு? அவர் டாக்டர் சார். எங்கே போட இந்த வண்டிக்கு மட்லாப் மாற்ற போகிறார். சீக்கிரம் மாற்றிக்கலாம். அவர் போலீஸ்ன்னு நினைக்கிறேன் சார். அவர் போலீஸ் இல்லை சார், அவர் டாக்டர் சார். பேசிக் என்கொயரியெல்லாம் முடிச்சிட்டேன் சார். போன திங்கக்கிழமை மதுரையில் இருக்க ராஜலட்சுமி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு உங்கள் காரோட மட்ஃப்ளாப் மாற்ற போனீங்களா? இல்லை சார். நான் பார்த்தது இவர் இல்லை சார். வேற யாரு? ஹலோ சார். லாஸ்ட் வீக் ஏதாவது சர்வீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? எஸ் சார். சார், இவரும் இல்லை சார். அன்னைக்கு நான் மட்டும் போகல சார். சார், பீட்டர் சார். இங்கே தேட்டர் ரெசிடெண்டாக 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் சார். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா? அவன் இன்றைக்கி லீவில் இருக்கேன் சார். லீவில் இருந்தால் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவான் சார். ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இருந்தால் மெசேஜ். அவன் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை சார், ஃபோட்டோ எதுவும் இல்லை. அவனோட அட்ரஸ் இருக்கா? சார், அவன் ஏதோ கோரிபாலத்தில் ஏதோ லாட்ஜ். கோரிபாளையத்தில் கடைசி 2 வருஷத்தில் பீட்டர் என்னைக்கெல்லாம் லீவ் போட்டானோ அதோட டேட்ஸ்லாம் எனக்கு இமீடியட்டாக வேணும். ஷூர் மதன், அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சதீஷ் சார், கொலை செய்யப்பட்டவங்க 4 பேரோட மிஸ் ஆன டேட்டும் அவங்க பாடி திரும்ப கிடைச்ச டேட்டும் வேணும். எஸ் சார். சார், 2 வீக்ஸ் முன்னாடி பீட்டர் வந்து December 10th லீவ் போட்டு December 14 ரீஜாயின் பண்ணியிருக்கான் சார். December 10th, December 14th. சதீஷ் சார், ஹரிஷ் மிஸ் ஆன டேட்டும் பாடி திரும்ப கிடைச்ச டேட்டும் வேணும். சார், December 11 மிஸ் ஆயிருக்காரு. December 13 பாடி கிடைச்சிருக்கு. December 13th சண்டே, அடுத்த நாள் வேலைக்கு போயிருக்கான். டாக்டர், இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் லீவ் போட்டிருக்கான் சொல்லுங்க. சார், இதை பார்க்க சார், இதை பார்க்க சார். ஹலோ அம்மா, முக்கியமான வேலையாக இருக்கேன், திரும்ப கூப்பிட்றேம்மா. சாரி டாக்டர், சொல்லுங்க. சார், நவம்பர்லேயே லீவ் போட்டிருக்கான் சார். சார், November 19th லீவ் போட்டு சார் November 23rd ரீஜாயின் பண்ணியிருக்கான் சார். சார், கரெக்டாக அடுத்த நாள் November 20 மிஸ் ஆயிருக்காரு. November 22 பாடி கிடைச்சிருக்கு. தட்ஸ் இட். இது எல்லா டேட்ஸையும் செக் பண்ணுங்க. இப்போ புரியுது சார். நீங்கள் ஜேசிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஷூர் சார். டாக்டர், பீட்டர் செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் இருக்கு சார். ட்ரை பண்ணுங்க சார். ட்ரை பண்ணுங்க.
லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. அஃபிஷியலாக பேசணும் வர சொல்லுங்க. அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எஸ் சார். அஃபிஷியலாக மெசேஜ் அனுப்புங்க. 1 minute சார். சார் ஜேசி லைனில் இருக்கார் சார் அரவிந்த் பேசுகிறேன் சார். We are close to him.